தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இந்த தை அமாவாசை தொடர்பில் எங்களுடைய நேயர்களுக்கு என்ன மாதிரியான முறைகளை கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியுங்களா ஐயா? இந்த முன்னோருடைய அருளாசி பெறக்கூடிய மிக முக்கியமான பங்களிப்பு அமாவாசை நாட்களில் உண்டு. ஏன் அப்படின்னா, இது போன்ற அமாவாசை நாட்களில் அந்த சூரியனும் சந்திரனும் இணையும் போது, சுழுமுனை ஆக்டிவேஷன் ஆகும்போது நீங்க கேட்கக்கூடிய வரங்கள் எக்ஸாக்டா பிரம்மமுகூர்த்த நேரம் யாருன்றது அகத்தியருக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்குமே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, குறிப்புகளும் இல்லை. அதனால முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 1.5 மணி நேரமா பிரித்து வச்சாங்க. நீங்க அந்த 1.5 மணி நேரத்தில் எப்போ நீங்க அமைதியா இருந்து தியானம் பண்ணும்போது, இப்போ நம்ம ஜாதக ரீதியாக சொல்ல போனால் நிறைய சாபங்கள், நிறைய தோஷங்கள் உண்டு. இதில் பித்ரு தோஷன்றது மிக மிக முக்கியமான விஷயம். முன்னோருடைய சாபத்தை நம்ம வாங்கவே கூடாது. அது மிகப்பெரிய கொடுமையான விஷயம். எந்த சூழ்நிலையும் வாங்கக்கூடாது. ஆனால் நம்ம கர்ம வரின அடிப்படையில் ஏதாவது சிவன் கோவிலுக்கு போயிட்டு எண்ணெய் வாங்கி கொடுங்க, கோதுமை வாங்கி கொடுங்க, இது போன்ற விஷயங்களை செய்யுங்க. ஏதாவது அரசு அலுவலகங்கள், அரசு பள்ளிகள், அங்கே போயிட்டு சின்ன சின்ன உதவிகளை உங்களால் செய்யுங்க. ஒரு பெயிண்ட் அடித்து கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை கடன் வாங்காமல் பரிகாரம் செய்யுங்க. சப்போஸ் உங்களுக்கு புதன் கிரகங்கள் வலுவா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஜோசி, சொல்கிறாரு ஐயா புதன் உங்களுக்கு சரியில்லை, அதான் பிரச்சனை சொல்கிறாரா? ஒரு இஷ்யூ இல்லை. இப்போ திருமணத்தை தடை இருக்குது அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் நினச்சி திருமணம் ஆகாத ஏதாவது ஒரு நபர்களுக்கு இந்த குடும்ப உறவுன்றது தனியாக இங்கே பிரிஞ்சு வந்துடுது. இவங்க கணவன் மனைவி உறவு முறை, இந்த சொந்த பந்தங்கள் அப்படின்னும் போது இந்த சொந்த பந்தங்கள் உட்பட்ட விஷயத்தை தான் நீங்கள் பீரியாட்டியாக தரணும். உங்கள் குலதெய்வமே மாறும். நான்வெஜ்ஜே விரும்பி சாப்பிட்ற ஒருவருக்கு பியோர் வெஜ்ஜே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இதை அவங்க எடுத்துப்பாங்களா? அவங்க விருப்பப்பட்டதை ஏற்றுக்கொள்ளுவாங்களா? இதில் ஒரு முரண் நிலை இருக்கு இல்லையா? இதுக்கான விளக்கம் வேணும். இல்லை, இது நமக்கு தான் முரண். இந்த மாதிரியான அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு அல்லது கொடுக்கப்பட வேண்டிய திதிகளை பெண்கள் செய்யலாமா? அதில் ஏதாவது குற்றம் குறை இருக்கா? இதை பற்றி சொல்லுங்க. பெண்கள் செய்யக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் குறிப்பிடலாமா? ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு பரிகார செம்மல் பாலாறு சுவாமிகள் இணைந்திருக்கிறார். அவரிடம் நிறைய ஆன்மீகம் தொடர்பிலான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். 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 குறிப்பாக இந்த அமாவாசை வழிபாடுகள் நம்ம நிறைய அமாவாசைகளை பார்த்துருக்கோம். மாகவலி அமாவாசை தொடர்புலாம் நீங்கள் நிறைய விஷயங்களை எங்களுடைய மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதே போல் இப்போது அடுத்து இந்த முன்னோர் வணக்கம் அல்லது மூத்தோர் வழிபாடில் அடுத்து இப்போது நம்ம இருக்கிற இன்றைய நாள் பொழுதில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தை அமாவாசை. இந்த தை அமாவாசை தொடர்பில் எங்களுடைய நேயர்களுக்கு என்ன மாதிரியான முறைகளை கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியுங்களா ஐயா? கண்டிப்பாம்மா. நமது பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடுன்றது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு. முன்னோர்கள் அப்படின்போது குலதெய்வம் வந்துடும். குலதெய்வ வழிபாடு அதிபதி முக்கியமான விஷயங்கள். என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? அறிவியல் ரீதியாக நிறைய மாற்றம் நடக்கும். ஜாதக ரீதியாக சொல்லும்போது மகர ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு நாளாக வரும். அது அறிவியல் பூர்வமான விஷயம். அப்போ சூரியன் சந்திரன்ன்றது யார்? தாய் தந்தைன்னு அர்த்தம். முன்னோர்கள் இங்கு வரக்கூடிய நாள்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்படி இந்த லோகத்தில் பூமியில் இருக்கிறோமோ அதுபோல் பித்ருலோகம்ன்றது கண்டிப்பாக உண்டு. அது இன்றைய காலத்தில் நம்ம உணர்ன்றதை தாண்டி உணர்ந்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். முன்னோரோட எப்படி கனெக்ட் ஆவாங்க, ஒரு சிலருக்கு கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு தெரியும் உணர்வுபூர்வமாக எப்படி நடக்குது அப்படின்னு. அப்போ அந்த பித்ருலோகம்னு உண்டு. இப்போ ஒரு மறைந்து விட்ட பிறகு அவர் நேரம் எங்கே போவார்? பித்ருலோகம் தான் போயாகணும். இறைவன் கேட்டு அவர் போராடி மன்றாடி எனக்கு பிறவி வேணுமா வேணாவா, இல்லை அடுத்த விஷயத்துக்கு வரணுமான்னு எல்லாமே நடக்கிற விஷயம் அங்கே தான். அப்போ அவர் அடுத்த பிறவி எடுக்கிற வரைக்கும் எங்கே வெயிட் பண்ணணும்? ஒரு பித்ருலோகம் தான் இருந்தாகணும். ஆனால் அந்த லோகத்தில் இவர் செய்த கர்ம வினையின் அடிப்படையில் அவருக்கு அங்கே உணவெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. தண்ணீர் தாகம் ஏற்படும். இது இயல்பு. அதான் நம்ம இங்கே தர்ப்பணம் கொடுப்போம். எள்ளு தண்ணி தான் கொடுப்போம். அப்போ அந்த முன்னோருடைய அருளாசி பெறக்கூடிய மிக முக்கியமான பங்களிப்பு அமாவாசை நாட்களில் உண்டு. ஏன் அப்படின்னா, அந்த பித்ருலோகத்திலேருந்து அனுமதி பெற்று பூலோகத்தை நோக்கி வரக்கூடிய நாள் தான் முன்னோர்கள் அணி வருவாங்க. நம்மகிட்டலாம் இருப்பாங்க, நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க. அரூபமாக நம்மக்கிட்ட அவங்க அந்த தண்ணி தாகம் எடுக்கும், பசி எடுக்கும். அந்த பசியை தணிக்கக்கூடிய நாள் தான்
நம்ம அதை திதி தர்ப்பணம் சொல்கிறோம். அமாவாசைன்னு சொல்றீங்களா இல்லையா? அப்போ ஆமா. ஒவ்வொரு மாதமும் ஒரு அமாவாசை வரும் இல்லையா? கண்டிப்பாக உண்டு. ஆனா அந்த அமாவாசைகளை எல்லாத்தையும் கடந்து இந்த மாகவழி அமாவாசையோ அல்லது தை அமாவாசையோ மிகவுமே வந்து ஸ்பெஷல் ஆனது அப்படின்னு சொல்றாங்களா? அதுக்கு ஆமாம், அது காரணம் வந்து என்ன? கிரக சேர்க்கை சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, சூரியனும் சந்திரனும் இணையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த மூச்சுக்கலை சரக்கலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலையை கற்றுக்கிட்டு இந்த விஷயம் தெரியும். இரண்டும் ஒன்றாக போகும்போது ஒரு சில விஷயங்கள் சுழுமுனைன்னு ஒன்று ஆக்டிவேஷன் ஆகும். சுழுமுனை எல்லாருக்குமே எல்லா மனிதனுக்குமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆக்டிவேஷன் ஆகும். ஆனால் இது போன்ற அமாவாசை நாட்களில் அந்த சூரியனும் சந்திரனும் இணையும் போது சுழுமுனை ஆக்டிவேஷன் ஆகும்போது நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ அதனால தான் எல்லா சித்தர்களும் மகான்களும் அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்களில் பிரத்யோகமாக தவம் இருப்பாங்க. நல்ல காரியத்தை ஆரம்பிக்க சொல்லுவாங்க. அப்போ முன்னோர்களுக்கு திதி நீங்கள் கொடுக்கும்போது நேரடியாக நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை உங்கள் முன்னோர் ரிசீவ் ஆகும். உங்கள் முன்னோர்கள் சமாதானம் அடைந்து சாந்தி அடைந்து உங்களுடைய கோரிக்கையை அன்றைக்கி இறைவன் எடுத்து போய் சேர்ப்பாங்க. இதில் இவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி அமாவாசை நாளில் அடங்கியிருக்கு, பௌர்ணமி நாளில் அடங்கியிருக்கு. பொதுவாக சொல்லுவாங்கள்ல, இந்த 2 குறிப்பிட்ட நாளிலுமே ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஒரு தனி வைப்ரேஷன் உண்டு. அது ஒரு பிரபஞ்ச ரகசியம். இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் எல்லாருமே சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து ஒரு சில விஷயம் பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக பிரம்ம முகூர்த்த நேரம் யாருன்றது அகத்தியருக்கு மட்டும் தான் தெரியும். வேறு யாருக்குமே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, குறிப்புகளும் இல்லை. எக்ஸாக்டாக இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு ஒன்று சொல்ல முடியாது. அதனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 1.5 மணி நேரமாக பிரித்து வச்சாங்க. நீங்கள் அந்த 1.5 மணி நேரத்தில் எப்போ நீங்கள் அமைதியாக இருந்து தியானம் பண்ணும்போது வித்தின் செகண்ட்ஸ் தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ஆக்டிவேஷன் இருக்கும். அப்போ அந்த கோரிக்கை ரீச் ஆகிடும், போய் சேர்ந்துடும். உங்களை நினச்ச காரியம் நடக்கிறதுனால தான் நமது முன்னோர்கள் அதை 1.5 மணி நேரமாக பிரித்து வச்சாங்க. இதனுடைய தத்துவம் அதுதான். அந்த குறிப்பிட்ட நேரம்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ இந்த அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்கள் நம்ம சுற்றி வரும்போது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்ற விஷயத்த காத்து நிற்பாங்க. ஒன்று, அவங்க தேவையை நம்ம பூர்த்தி பண்ணுற நாளாகவும் நம்ம அமையும். இப்போ நம்ம ஜாதக ரீதியாக சொல்லப்போனால் நிறைய சாபங்கள், நிறைய தோஷங்கள் உண்டு. இதில் பித்ரு தோஷன்றது மிக மிக முக்கியமான விஷயம். முன்னோருடைய சாபத்தை நம்ம வாங்கவே கூடாது. அது மிகப்பெரிய கொடுமையான விஷயம். எந்த சூழ்நிலையும் வாங்கக்கூடாது. ஆனால் நம்ம கர்ம வரின அடிப்படையில் நம்மளுக்கு அந்த பித்ரு தோஷம் ஒரு சில ஜாதத்தில் உண்டு. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்குடைய அற்புதமான நாளாக நம்ம இதை பயன்படுத்திக்கணும். 2 விஷயந்தான் நமது முன்னோர்கள். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்களும் உணவு கொடுக்க போகிறீங்க. நம்ம அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக திதி தர்ப்பணம் அப்படி இப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உணவு அவங்களுக்கு தேவை. சரி, இந்த மனிதனாக பிறக்கும்போது நம்ம இங்கே தேவையான உணவில் சாப்பிட்றோம். பித்ருலோகத்துடைய உணவு எதுன்னா எள்ளும் தண்ணி தான் அவங்களுக்கு போய் சேரக்கூடிய உணவு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டெய்லியுமே காக்கைக்கு சாதம் வைக்க சொல்லுவோம். எள்ளு கலந்த சாதத்தை நிறைய பேர் வைப்பாங்க. சனீஸ்வர பகவான் கர்மகாரகன். அப்போ அந்த கர்ம நிகழை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றது சனி பகவானுக்கு உண்டுன்றதுனால தான் நம்ம எள்ளு கலந்த சாதத்தை அவர் வைக்கிறோம். அது எல்லாரும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொல்கிறேன், இருந்தாலும் வைக்கிறோம். அப்போது இந்த எள் கலந்த நீரை நீங்கள் அன்றைக்கி அமாவாசை நாளில் கொடுக்கும்போது உங்கள் முன்னோருடைய பசியும் தாகமும் அடங்கும். நம்ம போதும் சொல்கிற ஒரே விஷயம் உலகத்தில் ஒன்றே ஒன்று மட்டும்தான். யாராக இருந்தாலும் சரி, அது அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி, இங்கே ரோடோட கட்டில் டீ கடை வச்சுருந்ததும் சரி, ஒரு விஷயத்தை மட்டும் தான் போதும் சொல்ல முடியும். அப்போ அந்த போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா எனக்கு நிறைஞ்சு போச்சுப்பா, வயிறு நிறைஞ்சு போச்சு, மனசு நிறைஞ்சு போச்சுன்னு நீங்கள் வாழ்த்தும் போது அன்றைய நாளில் நீங்கள் இந்த உணவு விஷயத்தை கொடுக்கும்போது அந்த பித்ரு தோஷம்ன்றது விலகிவிடும், அந்த தன்மை குறைஞ்சிடும். அப்போ ஒவ்வொரு அமாவாசை கொடுக்கும்போது நல்லது. சப்போஸ் ஒரு அமாவாசை கொடுக்க முடியல, நான் வேலை நிமித்தமாக வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி நாட்களை பயன்படுத்திக்கணும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசையை நம்ம பயன்படுத்திக்கணும். முன்னோர்கள் அது ஒரு வாய்ப்பு தரான். 10 மாதம் நீ செய்யலாம்னா பரவாயில்லப்பா, இந்த ஒரு மாதமாவது நான் நினச்சி செஞ்சுட்டேன்னா உனக்கு வரக்கூடிய தோஷங்கள் தடைகள் விலகும் அப்படின்றத வாய்ப்பை முன்னோர்கள் அப்போ நம்ம ஏற்படுத்தி தராங்க. நம்ம தான் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். அப்போது இந்த புத்தாண்டிலே நம்மளுக்கு வருது, பொங்கலோடு சேர்ந்து வருது, தைப்பூசம் வருது, இவ்வளோ விஷயங்களும் இந்த 2026 நமக்கு அமையும் போது மிகப்பெரிய நல்ல விஷயம். இதை இந்த தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாகவும் நம்ம இந்த தை அமாவாசையை பயன்படுத்திக்கலாம். சூட்சமான பல விஷயங்கள் இருக்குது. இப்போ தை அமாவாசை அப்படிங்கிறது என்ன தேதியில் வருதுயா? இல்லை, 18ஆம் தேதி ஆரம்பிக்குது, வெடிகாலம் ஆரம்பிக்குது. மறுநாள் வந்து 19ஆம் தேதி 2 மணிக்கு முடியுது. பொதுவாக அந்த நண்பகல் நேரம் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து தர்ப்பணம் கொடுத்து சிறப்பு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொதுவாக சொன்ன இந்த சங்கமிக்கிற இடங்கள், நீர்நிலை சார்ந்த இடத்துல தான் தர்ப்பணம் கொடுக்கணும். அதான் நேதி, அதான் முன்னோர்களுக்கு விரைவாக போய் சேரக்கூடிய விஷயமாக அமையும். சரி, என்னால் எதுவுமே செய்ய முடியல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரிஜினலாக எள்ளு, நான் ஒன்றும் சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நேயர்கள் கோச்சிக்கூடாது, பெரும்பான்மையான இடத்துல வந்து ஒரிஜினல் எள்ளு கிடைக்கிறதில்ல, கொஞ்சம் கலப்படமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கேட்டு வாங்குங்க. உண்மையிலே ஏன்னா வந்து அது உணவு, அது முன்னோர்களுக்கு கொடுக்க விஷயம்.
கடமைக்கு போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு ஐயா எள்ளு கருப்பு எள்ளு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அது கொஞ்சம் நல்லதாக தரமானதாக பார்த்து, ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற உணவு. அப்போ அதை வாங்கி நீங்களே சொந்தமாக ஏதாவது மரத்துக்கிட்ட போயிட்டு விட ஒரு 3 முறை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் நேரடியாகவே. இல்லை 4 பேருக்கு உதவி செய்யறது மூலிமா கொடுக்கலாம், அன்னதானங்கள் மூலியமாக கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த உணவை நீங்கள் அன்றைக்கி கொடுக்கும்போது அந்த ஆன்மாக்கள், பித்ருலோகத்தின் ஆன்மாக்கள் இங்கே நம்மக்கிட்ட பக்கத்தில் வந்து நிற்கும் இருப்பாங்க. அப்போ அவங்களோட திருப்தி அடைவார்கள். ஆனால் இந்த மாதிரி நாட்களை நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் ஒதுக்கப்படுறதுல ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு நீங்களும் அந்த இடத்துக்கு போக போகிற நபரை தான் உணர்ந்துங்க. உங்களுக்கும் பசியும் தாகமும் எடுக்கும். அப்போ நீங்களும் இதே மாதிரி நிற்க வேண்டிய இடத்துக்கு ஒரு காலத்தின் கட்டாயம் வந்தே தீரணும். முடி சாண்ட மன்னர் முடியல பிடி சாம்பலை வர வந்தது நின்னாகணும். அப்போது 2 விஷயமாக பயன்படுத்தியாங்க. உங்கள் முன்னோளையும் திருப்திப்படுத்தலாம். எனக்கே நாளைக்கு வேணும் போது இன்றைக்கி நான் சரியாக செய்யும் போது தான் எனக்கு அந்த கடமைகள் அன்றைக்கி பித்ருதோஷம் இல்லாத ஒரு நிலை அவங்களுக்கு வந்து அவங்க செய்வாங்க. இப்போ நான் அதை தவிர்த்துனே வந்துட்டேன்னா கண்டிப்பாக என்னுடைய சந்ததிகள் நல்லா இருக்கிறதான வாய்ப்புகள் குறைஞ்சிடும். ஒரு சில ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கர்மவினி இருக்கும். கர்மவினியை குறைக்கிறதுக்கு வழியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. எதுவுமே முழுசாக நீக்க முடியாதுன்றது யதார்த்தமான உண்மை. அப்போ இது போன்ற நாட்களை நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு எளிமையான பல பரிகாரம் இருக்குது. அதுதான் இன்றைய நம்ம மக்களுக்கு தரக்கூடிய விஷயங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களை முதல்ல திருப்திப்படுத்தணும், முதல் விஷயம். 2வது குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமான விஷயம். 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா எளிமையான பரிகாரங்கள். இப்போது ஒருத்தருக்கு என்ன சொல்கிறதுன்னா, ஜாதகத்தில் சூரிய பகவான் ஒரு சில விஷயத்தை தடையாக இருக்காரு, ஒருத்தர் ஃபீல் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜாதகம் தெரியுதோ இல்லையோ சூரியன் தலைமை கிரகம். ஒரு தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு வேணும்னா அதில் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கணும். அப்போ இன்றைய நாளில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அமாவாசை நாள். அப்போ இது போன்ற நாட்களில் உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதை தாண்டி ஏதாவது சிவன் கோவிலுக்கு போயிட்டு எண்ணெய் வாங்கி கொடுங்க, கோதுமை வாங்கி கொடுங்க, இது போன்ற விஷயங்களை செய்யுங்க. ஏதாவது அரசு அலுவலகங்கள், அரசு பள்ளிகள், அங்கே போயிட்டு சின்ன சின்ன உதவிகளை உங்களால் செய்யுங்க. ஒரு பெயிண்ட் அடித்து கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை கடன் வாங்காமல் பரிகாரம் செய்யுங்க. சப்போஸ் உங்களுக்கு புதன் கிரகங்கள் வலுவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு, ஜோசி சொல்கிறாரு, ஐயா புதன் உங்களுக்கு சரியில்லை அதான் பிரச்சனை சொல்கிறாரா? ஒரு இஷ்யூ இல்லை. கல்வி சார்ந்த உதவிகளை அன்னைக்கு கொடுங்க. யாரை நினச்சி கொடுங்க? உங்கள் முன்னோர் நினச்சி கொடுங்க. இங்கே வாழக்கூடிய மனிதன் திருப்தி ஆகும்போது அங்கே மேலே இருக்கிற ஆன்மா உங்களை வாழ்த்தும். இப்படி எந்தெந்த கிரகம்லாம் நீங்கள் சரியில் நினைக்கிறீங்களோ அந்த கிரக காரத்துவமான நபர்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போ சனி பகவானை நீங்கள் சங்கடப்படுறீங்களா? ஐயா எனக்கு அஷ்டாஷ்டம சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது, பாத சனி நடக்குது, நான் துன்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கும்போது இந்த நாளை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தியாங்க. உங்களை சுற்றி கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள், வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச நல்லது செய்யுங்க. கடன் வாங்கி செய்யாதீங்க. ஒரு காலுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. குளிர்காலம்னா போர்வை வாங்கி கொடுங்க. வெயில் காலம் வந்துச்சுன்னா ஒரு குடை வாங்கி கொடுங்க. தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க. உணவு வாங்கி கொடுங்க. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில காரகத்துவம் உண்டு. இப்போது நிறைய பேர் நான் டிஃபென்ஸுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஐயா நான் இராணுவத்தில் போய் சேவை பண்ணணும், போலீஸ் போனோன்னா செவ்வாய் வலுவாக இருக்கணும். ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? மருத்துவமனைக்கு போவாங்க. உங்கள் பிறநாள் வருதா, 4 பேருக்கு 4 பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை வாங்கி கொடுங்க. முடிஞ்சால் வயதானவங்களுக்கு வந்து இந்த டைபர் நிறைய தேவைப்படும். வயதானவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமே இந்த டைபர் விஷயம்தான். அது கொஞ்சம் கூடுதலான விலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப குவாலிட்டியாக ஒரு 10 வாங்கி கொடுங்க. ஏதாவது ஒரு இல்லத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த வயதானவங்களை பராமரிக்க இல்லம் இருக்கும் இல்லையா, அங்கே போய்ட்டு முடிஞ்சால் டைபர் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அதை அவங்க பயன்படுத்த செவ்வாய் உங்களுக்கு வலுப்படுவார். நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். இப்போ திருமணத்தை தடை இருக்குது அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் நினச்சி, ஐயா எனக்கு திருமணம் தடையாக இருக்குது, வயதாகிடுச்சு, நீங்கள் எங்களுக்கு அருளாசி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஆகாத ஏதாவது ஒரு நபர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சு சின்ன உதவி செய்யுங்க. அதுக்காக நீங்கள் 10 லட்சம் தரேன்னு சொல்ல வரல. சிறு உதவி ஏதோ ஒன்று, ஒரு மெட்டி வாங்கி தரலாம், ஒரு புதிய ஆடைகள் வாங்கி தரலாம், ஏதோ ஒன்று அந்த பெண்ணுக்கு தேவையான வச்சு செய்யும்போது முன்னோடைய அருளாசியும் கிடைக்கும், உங்கள் கர்மாவும் கழிய ஆரம்பிக்கும். அப்போது இது போன்ற நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கணும். முன்கூட்டியே பிளான் பண்ணி எல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த குழந்தை பேருக்கு நிச்சயமாக உண்டுமா. குழந்தை பிறப்புக்கும் முருகப்பெருமான் தானமா காரணம். நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் முருகப்பெருமான் வந்து ஒரு நாயகனாக நின்றுடுவார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. குழந்தை பிறப்புன்னு சொல்லும்போது முருகர் தான். நீங்கள் எங்கே போனாலும் அதுதான். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நீங்கள் முருகப்பெருமானை எப்படி வழிபடணும்னா ரொம்ப எளிமையாக வழிபடலாம். அவர் ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் அவர் போய் அணுகாதீங்க. எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்லாம் கேட்காதீங்க. முருகர் வந்து ரொம்ப ஈஸியான அக்சஸ்ஃபுல் தெய்வம். நம்ம கேட்ட வரத்தை உடனே கொடுப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா அவர் வந்து விபூதி பிரியர். ஆக்சுவலாக அவர் நல்ல பசு சாணத்தில் இருக்கக்கூடிய விபூதியை வாங்கி போய்ட்டு கோயிலுக்கு கொடுங்க. எந்த கோயிலுக்கு போகும்போது வெறுங்கை வீசின்னு போகக்கூடாது.
அது குழந்தை பேர் உங்களுக்கு வேணும்னும் போது இன்றைய நாளில் உங்கள் முன்னோர்களை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபட்டு எந்த சிறு ஆலயமோ பெரிய ஆலயமோ அதை பார்க்காதீங்க. முருகர் சன்னதிக்கு போயிட்டு முருகப்பெருமானே, சுப்பிரமணியனே, கந்தா, கோவிந்தா இதை ஒன்று கும்பிட்டு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபூதி கொடுத்துட்டு வாங்க. அந்த விபூதியை வரக்கூடிய மக்கள் பயன்படுத்த உங்களுக்கு இங்கே குழந்தை பிறப்புக்கான தடைகள் மெல்ல மெல்ல நிச்சயமாக விலகும். இது அனுபவ உண்மை. நீங்கள் விபூதி மட்டும் வாங்கி கொடுங்க. அவருக்கு நிறைய நான் யாகம் பண்ணணும் அதை பண்ணணும் எல்லாம் சொல்ல வரல. முருகப்பெருமானை பார்த்தீங்களா, ஐயா இந்தாங்க விபூதி அப்படின்னு கொடுத்துட்டு அது பொதுமக்களுக்கு பயன்படுத்த சொல்லுங்கள். இது அனுபவ உண்மை. நம்ம சித்தர்கள் சொன்ன அற்புதமான விஷயம். அவர் விபூதி பிரியர் உண்மையிலே முருகப்பெருமான். இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் குழந்தை பிறப்பான ஒரு இண்டிகேஷன் நிச்சயமாக கிடைக்கும். இது உண்மையிலே அனுபவ உண்மை. செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த அமாவாசை தினத்தில், தை அமாவாசையில் வந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இல்லைன்னா ஒரு மரத்துக்கு கீழே கூட கொடுக்கலாம். அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட மரம் இருக்கா? அந்த எந்த விருட்சம் என்றாலும் எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்லம்மா. என்னால் அன்றைக்கி போய் நான் உட்காந்து செய்ய முடியலன்ற சூழ்நிலை இருக்கிறது மட்டும்தான். எல்லாருமே இதை பயன்படுத்தி நம்ம சொல்ல வரல. வாய்ப்பு இருக்கும்போது இது போல் தான தர்மங்கள் அதிகமாக செஞ்சுட்டு நீங்கள் நீரில் போட்டு தர்ப்பணம் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு என்னால் போக முடியாத சொல்லணும் போது நீங்கள் நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, எள்ளு வாங்கி 3 முறை தண்ணியோடு கலந்து உங்கள் முன்னோரை நினச்சி விட்டுடுங்க. சூரிய பகவானை பார்த்து கும்பிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உணவை ரிசீவ் பண்ணி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான யாருன்னா சூரிய பகவான் தான். சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு ஐயா அங்கே முன்னோட போய் சேரட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரிசீவ் ஆகிடும். அதில் தவிர்க்க முடியாத நிலையில் உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயமே தவிர்த்து நான் இதையே ரெகுலராக பண்ணுவேன்னு பண்ணாதீங்க. என்ற அன்றைய நாளில் உங்கள் முன்னோர்கள் உங்கள் சுற்றி இருப்பாங்க. இன்னொரு விஷயம் கூடுதலாக விஷயம் சொல்கிறோமா, அந்த அமாவாசை போன்ற நாட்களில் நம்ம பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு சுருக்கிறோம். தயவு செஞ்சு அப்படி சுருக்காதீங்க. இப்போ என்னோட நண்பர் யாராவது சம வயசில் இறந்துருக்கலாம். எங்கள் தெருவில் ஒருத்தர் இறந்துருப்பாங்க. என்னோட அடுத்த கேள்வி அதான் இருந்தது. எல்லாருக்குமே கொடுக்கலாம். எல்லாருக்குமே உணவு. திரும்ப தான் சொல்ல வரோம். ஐயா இது வந்து முன்னோர்கள் தர வேண்டிய விஷயம்தான். ஆனால் இந்த நாளில் பயன்படுத்தியாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டு வர வச்சுங்களேன், அவரை நினச்சி கொடுங்க. ஐயா உனக்கும் உன்னுடைய ஆன்மாவும் சாந்தி அடையிட்டுன்னா அவர் ஓடோடி வருவார். அப்பா என் சொந்த மதத்தை தாண்டி நான் மறைஞ்சி பின்னாடியும் இவனை நினைக்கக்கூடிய ஒரு ஆன்மா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கோச்சார ரீதியாக அதாவது ஜாதக ரீதியாக பிரச்சனை ஏற்படும் போது அவர் ஓடி வந்து நிற்பார். அதனால் இது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள்லாம் தெரியல, எல்லாருக்குமே கொடுங்களாம். ஐயா எங்கள் 8 தலைமுறை முன்னோர்களுக்கு போய் சேரட்டும், எங்கள் சொந்த மதத்தில் யாராவது இருந்தால் போய் சேரட்டும், என் நட்பில் யாராவது போய் இருந்தால் பேர் தெரியலனா பரவாயில்ல, அந்த ஆன்மா அந்த உருவம் ஞாபகம் இருந்துச்சுன்னா நினச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நாட்டில் இப்போ ஒரு போர் நடந்துச்சு, ஒரு 10,000 பேர் செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாடு மட்டும் உங்களுக்கு ஞாபகம் தான் போதும். ஐயா அந்த 10,000 ஆன்மா அங்கே தவிச்சிருக்கும். அந்த 10,000 ஆன்மாவுக்கும் இது போய் சேரட்டுன்னு ஒரு 10 எள்ளு எடுத்து விட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த விஷயங்கள் போய் ரீச் ஆகிடும். அவன் எந்த நாடு மதம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. முன்னோர்கள் எந்த முன்னோர்களாக இருந்தால் அந்த பித்திரு உலகத்தில் போயிட்டு ஒன்றா பசியோடு தாகத்தோடு தான் இருப்பாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் இது போன்ற நாட்களில் உங்கள் தெரிஞ்சவங்க நட்பு ரீதியாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் உங்கள் முன்னோர் லிஸ்ட்டில் அவங்களையும் சேர்த்துக்கங்க. அவங்களுக்காகவும் இந்த உணவு கொடுங்க. எள் தர்ப்பணத்தை கொடுக்கும்போது உண்மையிலேயே காரிய தடை அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணுற விஷயம் தெரியுங்களா, எல்லா முயற்சி எடுக்கிறாங்க, இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் போய் நிற்குது, தடுக்குது, என்னால் அது வெளியே வர முடியலன்னு நினைக்கிற மகர்களுக்கு இது தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. இது போன்ற நாட்களை பயன்படுத்துங்க. இயற்கையாகவே ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி கிரக ரீதியாக ரொம்ப வலிமை அதிகம். நம்மளை சுற்றி முன்னோர்கள் அந்த ஆன்மா இருக்கும். அதில் புண்ணிய ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, புண்ணிய ஆத்மாக்கள் தான் அடுத்து குலதெய்வமாக கன்வெர்ட் ஆகி அது ஒரு தேவதையாக மாறிப்போகும். நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் கணக்கு. அந்த புண்ணிய ஆத்மாக்களும் அன்றைக்கி வந்து நம்ம கூட பக்கத்தில் இருப்பாங்க. அப்போ நம்ம செய்யக்கூடிய பூஜைகள், மந்திர பூஜைகள், யாக பூஜைகள் அன்றைக்கி தனியாக எனக்கு ஒரு உண்மையிலே அன்றைக்கி வந்து ஒரு தெய்வத்தை வந்து நான் அணுகணும், அவருடைய அருளாசி நான் பரணுன்னு சொல்லும்போதும் இது போன்ற நாட்களில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த தெய்வத்தை நினைத்து நீங்கள் தவம் இருக்கும்போது தனியாக அது ஒரு வழிபாட்டு முறை செய்யும்போது அவங்களுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும். அதுக்கு உங்களை சுற்றி இருக்கிற புண்ணிய ஆத்மாக்கள் உங்களுக்கு ஒரு துணையாக நிற்கும். உங்கள் ஜாதகத்தில் அந்த புண்ணிய பலன் அதிகமாக இருந்துச்சுன்னா அன்றைய நாளில் அது விரைவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி வந்து அது செய்யும். அந்த தேவதை எதை காத்து நிற்கும். அப்படி பலவிதமான நன்மைகள் இருக்கக்கூடிய நாள் தான் அந்த தை அமாவாசை. அதில் இருந்து வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் சுருக்காமல் தயவு செஞ்சு அன்றைய நாள் முழுசாக அதுக்கு ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் ஆன்மா அந்த ஆன்மாவோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயத்த பண்ணுங்கள். உதவி செய்ய செய்ய உங்களுக்கு எவ்வளோ பெரிய தடங்களாக இருந்தாலும் உண்மையிலேயே அந்த நிறைய நல்ல மாற்றம் கிடைக்கும். கிரக ரீதியாக எந்தெந்த கிரகம்லாம் நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களோ
அவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி இந்த மாதிரி அந்த கிரக ரீதியான காரகத்துவம் பெற்ற நபர்களுக்கு செய்யுங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அரச மரம் எங்கிருந்தாலும் அரச மரத்துக்கு கீழே போயிட்டு ஒரு கடுகு எண்ணெயை ஒரு அகல் விளக்கில் போட்டு ஏற்றுங்க. அங்கே மும்மூர்த்திகளும் அரச மரத்தில் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் உண்டு. மனசார அந்த மும்மூர்த்தி நினச்சி, ஐயா தெரிந்தோ தெரியாமையோ எங்கள் முன்னோர்களோ நாங்களோ ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அதை எங்களை மன்னிச்சுட்டு நல்ல விஷயத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு மாலை நேரத்தில், அன்றைக்கி அமாவாசையில மாலை நேரத்தில், எப்போ இருந்தாலும் பரவாயில்ல, டைம் எல்லாம் பார்க்காது, அன்றைக்கி மாலை நேரத்தில் போயிட்டு கடுகு எண்ணெய் ஊற்றி ஒரு அரச மரத்தை கீழே போய் நின்று ஒரே ஒரு விளக்கு மனசார வேண்டினுவாங்க. ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயன்றது அன்னிலேருந்து நடக்க ஆரம்பிக்கும். எது நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, உங்களுடைய சங்கல்பத்தை பொறுத்து அது அமையும். ஆனாலும் அந்த மும்மூர்த்தியினுடைய அருளாசியை பெறக்கூடிய விஷயமாக அந்த கடுகு எண்ணெயும் அந்த ஒரு அகல் விளக்கும் அரச மரத்தை ஏற்றும் போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இது செஞ்சு பாருங்க. ஐயா, இப்போ நிறைய கேள்விகள் இருக்கு பலர் மத்தியில். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பொதுவாகவே வந்து இந்த திதி தர்ப்பணம் இதெல்லாமே வந்து முறைப்படி வீட்டிலையா இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததுன்னா அந்த மூத்த மகனோ அல்லது ஆண் வாரிசோ இவங்க தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு அல்லது கொடுக்கப்பட வேண்டிய திதிகளை வந்து பெண்கள் செய்யலாமா? அதில் ஏதாவது குற்றம் குறை இருக்கா? இதை பற்றி சொல்லுங்க. பெண்கள் செய்யக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் குறிப்பிடலாமா? நீங்கள் நான் திரும்ப எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணதை இங்கேயும் பதிவு பண்ணுறேன். ஆண் பெண் அப்படின்றது இந்த உருவத்துக்கு மட்டும்தான், ஆன்மாவுக்கு கிடையாது. ஆன்மானா ஒரே ஒரு ஆன்மா தான். உருவத்தில் தான் ஆண் பெண் வேறுபாடு, பிறப்புன்னு சொல்ல விஷயம். ஆன்மா ஒரே ஆன்மா தான். அதுக்காக பெண்கள் தாராளமாக திதி கொடுக்கலாம், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு பழக்க வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தவிர்த்துடுவாங்க. பெண்கள் இந்த விஷயத்தில் முன்னிறுத்த மாட்டாங்க. நீங்கள் அதே வந்து பக்கத்து மாநிலத்துலாம் போனீங்கன்னா, நீங்கள் பரசுராமர் கோயிலில் போனீங்கன்னா 360 நாளும் திதி கொடுப்பாங்க. பெண்கள் தான் பிரதானமாக கொடுப்பாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், பெண்களும் தாராளமாக கொடுக்கலாம். திரும்பவும் அதை தீதி தர்ப்பணம் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி விட்டுவிடுங்க. முன்னோர்களுக்கு உணவு கொடுக்க போகிறீங்க. பசியோடு வர்றவங்களுக்கு உணவு தர்றது என்ன தவறு? அது யார் கொடுத்தா என்ன இருக்குது? நம்ம உலக மக்களுக்கே தரணும்னு சொல்கிறோம். அப்போ நம்ம முன்னோர்கள் நம்ம தரக்கூடாதா? பெண்கள் தாராளமாக தர்ப்பணம் தரலாம். ஆனால் ஒரு சில சமூகத்தில் ஒரு சில கட்டுப்பாடுகள் அவங்க வச்சுருப்பாங்க. இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, அதை உட்பட்டுங்க. அதையும் நீங்கள் புறந்தள்ள முடியாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல வர்றது, உங்களுக்கு இந்த மாதிரி சங்கடமான நிகழ்வு இருந்துச்சுன்னா அன்றைக்கி தனியாக போயிட்டு நீங்கள் நல்ல எள்ளு வாங்கிட்டு நீங்களே உங்கள் கையால் ஏதோ ஒரு மரத்துக்கு எடுத்து கொடுத்துருங்க. சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக போய் சேர்ந்துடும். எந்த தவறும் கிடையாது. இப்போ வந்து இன்னொரு கேள்வியும் இருக்குங்க. அதாவது ஒரு பெண் வந்து கணவரோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, குழந்தைகளும் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு திதி கொடுக்கலாமா? இல்லைம்மா, இது 2 விஷயமா பிரிச்சுக்கணும். இந்த குடும்ப உறவுன்றது தனியாக இங்கே பிரிஞ்சு வந்துடுது. இவங்க கணவன் மனைவி உறவு முறை, இந்த சொந்த பந்தங்கள் அப்படின்னும் போது இந்த சொந்த பந்தங்கள் உட்பட்ட விஷயத்தை தான் நீங்கள் பீரியாட்டியாக தரணும். உங்கள் குலதெய்வமே மாறும். நீங்கள் வந்து ஒரு பெண் பிறந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அப்பா வழியில் ஒரு குலதெய்வம் இருக்கும். கணவர் வந்துட்டு முன்னாடி கணவருடைய குலதெய்வம் தான் முக்கியமான பிரதான தெய்வம். அப்போ நீங்கள் வந்து குடும்பமே அங்கே மாறும்போது அவங்க வீட்டில் என்ன வழிமுறையோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதில் போயிட்டு நாங்கள் அப்பா அம்மா தரேன் அப்படின்றது அந்த விஷயம் போகும். ஏன்னா அந்த இடத்துல வந்து உண்மையிலே அவங்க அண்ணன் மாதிரி யாராவது இருந்தாருன்னா அண்ணன் கொடுப்பாரு. சரி, ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் கொடுக்க போகிறாங்க. யாருமே இல்லைன்ற பட்சத்தில் உண்மையிலே அங்கே ஆண் வாரிசே இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னா தாராளமாக தரலாம். திரும்ப சொல்கிறாங்க, ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தரலாம். அங்கே ஆண் வாரிசு இருந்து நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்னா உங்கள் குடும்பம் வேறு, உங்களுடைய விஷயத்தில் இங்கே எல்லாமே மாறுபட்டு குலதெய்வமே மாறிவிட்டு வரும்போது எல்லா விஷயமும் மாறி வந்துடும். இப்போ இது போன்ற நாட்களில் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கணவர் இருந்தாருன்னா தாராளமாக கணவரோட சேர்ந்து செய்யுங்க. எந்த தவறும் கிடையாது. ஒரு அண்ணன், ஒரு தம்பி, அதே நேரத்தில் இன்னொருத்தர், ஒரு ஆட்களுக்கே வந்து ஒரு நபருக்கே வந்து 2-3 பேர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவாக அதை மாதிரி செய்யக்கூடாதுமா. ஒன்றா இருந்து செய்யலாம். ஆனால் இன்னைக்கு கால சூழ்நிலை ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்கிறதுனால செய்யலாம், தவறு இல்லை. ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே ஒற்றுமையாக ஒரே ஊரில் இருந்தாங்க, ஒரே ஊரில் தான் செஞ்சுருப்பாங்க. மூத்தவர் இருந்தாருன்னா மூத்தவர் கூட தான் நம்ம எல்லாம் சேர்ந்து போகும். அவருடைய வழிகாட்டு தான் நம்ம எல்லாம் செய்வோம். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் வேறு மாநிலத்தில் வேறு நாட்டில் வாழ்கிறதுனால நீங்கள் தாராளமாக தனித்தனியாகவும் கொடுக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் நினச்சிங்க, எல்லாமே முன்னோர்கள் தான், தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் அதை செய்யணுன்ற விஷயத்த உங்கள் முன்னோர்களுக்கு உணர்த்திட்டு செய்யும்போது தவறு கிடையாது. பொதுவாகவே வந்து முன்னோர்களுக்கு நம்ம இந்த எள்ளு நீர் அப்படின்றத தாண்டி அன்றைய தினத்தில் வந்து நம்ம ஒரு படையல் போடுறோம். அது முன்னோர்களுக்கு அமாவாசை தினமாக இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய நினைவு நாளோ அல்லது அவர்களுக்கான அந்த நினைவுகளை நினைக்கிற அந்த நாட்கள்லையும் நம்ம இந்த படையலை போடும்போது எங்களுடைய அப்பாவோ அல்லது எங்களுடைய அம்மாவோ அல்லது மூத்தோர்களோ எல்லாருமே வந்துட்டு அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற உணவு அப்படின்றது ஒரு
வகை இருக்கும், ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஒருத்தராக இருக்கும். ஆனால் நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறது வந்து இங்கே நம்ம பியோர் வெஜிடேரியன் உணவே கொடுக்குறோம். இப்போ மருத்துவமனையில் அட்மிட் பண்ணும்போது கூட அவருடைய இறுதி காலகட்டங்களில் மருத்துவரே சொல்லுவார், அவருக்கு என்ன பிரியமோ அந்த சாப்பாடெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கிற பட்சத்தில் இறப்புக்கு பின் நம்ம பியோர் வெஜ், ஒரு நான்வெஜ்ஜே விரும்பி சாப்பிட்ற ஒருவருக்கு பியோர் வெஜ்ஜே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இதை அவங்க எடுத்துப்பாங்களா, அவங்க விருப்பப்பட்டதை ஏற்றுக்கொள்ளுவாங்களா? இதில் ஒரு முரண் நிலை இருக்கு இல்லையா? இதுக்கான விளக்கம் வேணும். இல்லை இது நமக்கு அதான் முரண். பித்ருலோகத்தில் இந்த முரண்லாம் கிடையாது. முதல் விஷயம் நம்ம ஆத்ம திருப்திக்காக செய்யக்கூடிய விஷயம். பித்ருலோகனும் போது உங்கள் தன்மையெல்லாம் மாறி போதுன்னு வச்சுங்களேன். நமக்கு இந்த விஷயத்துக்கான இந்த கேள்விக்கான விடையை நம்ம முன்னோர்கள் ரொம்ப சூசகமாக அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அது பேர் தான் குலதெய்வ வழிபாடு. அங்கே அசைவமாக தான் நீ என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க? அசைவம் தான் படிக்கணும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இங்கே நீங்கள் செய்ய முடியல, ஆனால் அவருக்கு உண்மையிலே அசைவம் தான் சாப்பிட்றாரு. 24 மணி நேரம் 365 நாள் அவர் அசைவ பிரியர், அசைவம் தான் சாப்பிட்டு இருந்தாரும் போது நிச்சயமாக அவருக்கான விஷயங்கள் அங்கே அசைவம் தான் படித்தே ஆகணும். நீங்கள் அவர் தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே அவர் அந்த நிலைமை தான் இருந்தார், அவருக்கான சந்தோஷம் வாழ்க்கை முழுக்க அப்படி தான் அனுபவிச்சாருன்னா அந்த தவறு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அசைவம் தான் படிக்க போகிறீங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாட்டில் இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும். சைவமாக இருக்கிற குடும்பன்றது நிச்சயமாக சைவம் தான். நீங்கள் அசைவமாக இருக்கும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், நீங்கள் குலதெய்வத்திட்ட என்ன படிக்க போகிறீங்க? அசைவம் தான் படிக்க போகிறீங்க. அன்றைய நாளில் நீங்கள் முதல்ல சொன்ன குலதெய்வ கோயிலுக்கு போங்க, அன்றைக்கி உங்கள் முன்னோர்கள் நினச்சி அசைவம் படிங்க. என்ன அவருக்கு எதாவது மதுபானம் பிடிச்சுன்னா மதுபானம் வைக்க போகிறீங்க. நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்களா, சாராயம், சுருட்டு, அசைவம், உணவு எல்லாத்தையுமே தாராளமாக அவரை நினச்சி படித்து படைங்க. உங்களை யார் வேணான்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். முன்னோர்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க, கடைசி வரைக்கும் நான் அப்படி தான் வாழ்ந்தான்னு வச்சுக்கோங்களேன். திருப்திப்படுத்தணுமா இல்லையா அவருக்கு? உண்மையிலே அவருக்கு அதான் பிடிக்கும். ஆஹா, நான் போன பின்னாடி எனக்கான விருப்பத்தை வந்து செயல்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே மனசார வாழ்த்துவார். ஆனால் பித்ருலோகம் போகும்போது அவருடைய தன்மைகள் மாறும், அது வேறு கணக்கு. ஆனால் உண்மையிலே அவருக்கு பிடிச்ச விஷயம் நம்ம செய்யணும்னு சொன்னால் இந்த வழிபாட்டை இங்கே குலதெய்வ கோயிலில் போயிட்டு அவருடைய ஆசை நிறைவேற்றுங்க. உண்மையிலே அற்புதமான பலன் கிடைக்கும். நிச்சயமாங்க. அதாவது இந்த அமாவாசை விரத முறைகள் பற்றியும் அதுக்கு பின்னால் இருக்கிற தாற்பரியங்கள் பற்றியும் பல ஒரு விளக்கத்தையும் வந்து பல நேயர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இது பலருக்கும் அவர்களுடைய முன்னோர்களை தேடி பயணிக்கிற ஒரு காணொலியாக அமையும். இந்த தருணத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கும் இதை பேச வச்ச இந்த பிரபஞ்ச சக்திக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.